ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இளைப்பாறுதல் தரும் தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். ஜான் வெஸ்லி என்ற புகழ்பெற்ற தேவ ஊழியர் ஒரு நாள் தெரு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். திடீரென்று யாரோ அவரை பெயர் சொல்லி அழைப்பது போல தோன்றிற்று. திரும்பி பார்த்தபோது நடுத்தர வயதுடைய மனிதர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் வெஸ்லியிடம் தன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக சொல்லி மன வருத்தத்துடன் அழுதார். அந்த வேளையில் அவர்கள் நின்ற இடத்துக்கு சற்று தூரத்தில் ஒரு மாடு நின்று கொண்டு இருந்தது. அதன் எதிரே ஒரு சுவர் இருந்தது. சுவருக்கு அந்த புறத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்க இயலாததால் மாடு தன் தலையை உயர்த்தி மேல் நோக்கி வானத்தை பார்த்து கொண்டிருந்தது. உடனே வெஸ்லி அதை அந்த மற்றவரிடம் காண்பித்து, அந்த மாடு ஏன் மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டார். மற்றவர் தன்னால் சுவரின் ஊடே பார்க்க இயலாததால் மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று அவர் கேட்டதற்கு பதில் கூறினார். உடனே வெஸ்லி, உன் பிரச்சனைகளை உன்னால் மேற்கொள்ள முடியாவிட்டால் மேல் நோக்கி பார் என்று பதில் கூறினார். நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள் வந்து நாம் பாரத்தால் சோர்வடையும் போது நமக்கு உதவி செய்து நம்முடைய பாரங்களை இலகுவாக்குவதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் அழைக்கின்றாரே. நாம் சுமக்க வேண்டிய பாரங்களை அவர் ஏற்கனவே நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நாம் எந்தவித பாரங்களையும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் பாரத்தோடு இருக்கிற யாராயிலும் இந்த பகுதியை கேட்டால் இப்பொழுதே முழங்காலில் நின்று உங்கள் பாரங்களை எடுத்து போடும்படிக்கு ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பாரங்கள் உடனடியாகவே விலகிப் போவதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். வனாந்தரத்திலே இஸ்ரவேலர் கொள்ளிவாய் சர்ப்பங்களால் மாண்டு போன போது மோசே அவர்களுக்கு ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை உயர்த்தி காண்பித்தார். கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிபட்டவன் எவனும் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று கூறினார். அதுபோலவே யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களோ பிழைத்து கொண்டார்கள். அதுபோலவே இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவோம். இந்த உலகத்தில் யாரானாலும் அவரை நோக்கி பார்த்தால் பிழைத்து கொள்வார்கள். உங்கள் வாழ்வில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், நோய்கள் இருந்தாலும், பிசாசினால் கடும் வேதனையில் இருந்தாலும் நோக்கி பார்க்க வேண்டியவர் இரட்சகரான இயேசு ஒருவரே. இளைப்பாறுதலின் தேவன் எங்களை ஆட்கொள்ளும், நாங்கள் வழிவிலகி போகாதபடி காத்தருளும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.